சீரராக செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்கிற வரிசையிலே இன்று தெய்வத்திற்கு நகைகள் எதற்கு என்ற கேள்வியை பார்க்கலாம். இந்து மதத்தின் மேலே மற்றவர்கள் சாடுகிற ஒரு கேள்வி. இந்துக்களிலேயே பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டமான கேள்வி. பெண்களுக்கு நகை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்தியன் கேர்ள்ஸுக்கு தான். மற்ற நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ தூரம் விரும்புறதில்லை. இந்திய பெண்களுக்கு நகை பிடிக்கும்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். சாமிக்கு, பெருமாளுக்கு, தெய்வத்துக்கு எதுக்கு நகை? அது கேட்டுச்சா? பார்த்தா ஒவ்வொரு கோவில்லையும் பெருமாளை பார்த்தா நகை கிடச்சிட்டார் மாதிரி கண்டதான் மாட்டிக்கிட்டு நிற்கிறார். பல பேர் கேட்குறாங்க, இந்த நாட்டில் எவ்வளவோ ஏழைகள் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் இருக்கிற நகையெல்லாம் விற்று சாப்பாடு போட்டாலே இந்தியாவில் பஞ்சம் தீர்ந்து போயிடும். பார்த்தா நூற்றுக்கணக்கான பவுனு, ஆயிரக்கணக்கான பவுனு வைரம், வெள்ளி, தங்கம், நவரத்னம் போட்டு சாத்தியிருக்கிறாங்க. சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு போட முடியலன்னு சொல்லி ஸ்பேர் ரூம் இருக்குது. நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்கன்னா 7 ரூமில் நகை. திருப்பதியில் பார்த்தா ஒரு பெரிய குடவுனே இருக்குது. வருஷம் பூரா மாற்றி மாற்றி போட்டால் கூட 365 நாள் போட்டாலும் போடாத நகை இருக்குது, ஏகப்பட்ட நகை இருக்குது. என்ன இதெல்லாம்? கடவுள் நகைப்பிரியரா? அப்படி ஒரு வீக்னஸாக அவருக்கு என்று கேலி செய்கிறார்கள். இந்த சில கோவில் அதிகாரிகள் அல்லது அரசியல் அதிகாரிகள் கோவில் நகையை திருடுறாங்க இல்லையா, அவங்க போல்டாக இதான் சொல்கிறாங்க, ஆமையா நான் கோவில் நகையை திருடினேன் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த நகை இல்லைன்னா சாமி குறைஞ்சி போயிடுமா? இந்த நகை இல்லாட்டி சாமிக்கு பசி அடங்காதா? சாமிக்கு நகை கேட்குதா? உயிர் இல்லாத சிலைக்கு போய் நகையை மாட்டி வேடிக்கை பார்க்குறீங்க. இது ஆதிவாசிகளுடைய மனப்பான்மையை விட மோசமாகவே இருக்குது. அதனால தான் நாங்கள் 2 நகை எடுத்தேன். என்ன, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, பணம் தேவைப்படுது, எடுத்தேன். அந்த சாமிக்கே கோபம் வராது அப்படி சொல்கிறாங்க. நான் கதார கேட்டிருக்கேன். அப்போ அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, கோவில் நகை திருட்டு என்பது தவறில்லை என்றால் நகைகள் அணிவது என்பது தான் மடத்தனம் கோவிலில் என்பது அவர்களுடைய வாதம். இப்போ இதுக்கு பதில் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்துக்கள் பக்தர்கள் அவங்களுக்கு லைவ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் டுடே. பல கேள்விகளுக்கு இந்துக்கள் பதில் சொல்ல முடியாமல் கேள்வி கேட்கிற பகுத்தறிவாதிகளை பார்த்தா ரோடை மாற்றிடுறாங்க, ரூட்டையே மாற்றிடுறாங்க. வேணா இவங்க ரொம்ப பிடிச்ச போய கண்டுபிடி கேட்பான் அப்படின்னு. அப்படியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. பதில் இல்லாத கேள்வியே இந்து மதத்தில் இல்லை. எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. முதல் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கடவுளுக்கு நகை மேலே ஆசை இல்லை. ஒவ்வொரு அவதாரத்துலேயும் நகையாக மாட்டிக்கிட்டு வர்றாரு. ராம அவதாரத்தை எடுத்துக்கங்க, அவர் 14 வருஷம் காட்டில் பஞ்சையாய் பராரியாய் அலைஞ்ச ஒரு 4 மணி துண்டை கட்டிட்டு அலைஞ்சார். மாற்று துணி கூட கிடையாது, காதலை இல்லை, கழுத்தலை இல்லை, என்ன ஒரு நகை கிடையாது. அதை பற்றி அவர் ஒன்றும் குறைவாக நினைக்கலையே. சீதை ஒரு இடத்துல சொல்கிறா, ராமரை பார்த்து, சுவாமி இப்போ தான் உங்கள் உண்மையான அழகு வெளிப்படுது, இந்த நகையெல்லாம் உங்கள் அழகை மறைச்சது இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் நகை இல்லாமலே இருந்துருங்கன்னு சீதை சொல்கிறான். வாமன அவதாரம் எடுத்துக்கோங்க, அவன் பிச்சைக்காரன், மானி பிரம்மச்சாரி பிச்சைக்காரன். அவன் ஒரு பணம் கொடையை பிடிச்சிக்கிட்டு ராஜா கிட்டே எனக்கு ஒரு 3 அடி மண் வேணுங்க, அவ்வளோதாங்க அப்படின்னும்.
அவர் நகை மேலே பிரியமுள்ளவராக இருந்தால் மச்ச அவதாரத்தில் என்ன நகை போட்டிருந்தார், வராக அவதாரத்தில் என்ன நகை போட்டிருந்தார், நரசிம்ம அவதாரத்தில் என்ன நகை போட்டிருந்தார், எந்த நரசிம்மர் கோவிலில் பின்னால் வந்தவங்க சாத்துறாங்க. ஒரிஜினல் நரசிம்மர் இப்படி நகையை போட்டுட்டு வந்தார். பரசுராமர் நகையை போட்டார். பல அவதாரங்களில் பகவான் நகை இல்லாமல் தான் இருக்கான். அப்போ அவனுக்கு நகை பைத்தியம்னு ஒன்று இல்லை. இப்போ நம்ம ஊர் பெண்களுக்கு திடீர்னு இங்கே கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் இருங்க, நான் மேக்கப் பண்ணிட்டு வந்தேன்னு வேகமாக உள்ளே ஓடி போடுற பூசிட்டு மறக்காமல் 2 நெக்லஸ் எடுத்து மாட்டின்னு வந்துடுவாங்க. கையில் 4 வளையல், ஸ்பேர் வளையல்லாம் அரங்கேறும். ஏன்னா நகையில் ஒரு டேப்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு. ப்ரெஸ்டீஜ், சோஷியல் ப்ரெஸ்டீஜ், மான மரியாதை நகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. பெருமாள் அப்படிலாம் நினைக்கிறது இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் எந்த சாமியும் அப்படி நினைக்கிறது இல்லை. நாம் தான் அதை ஏற்படுத்தி விட்டோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நகை அணிவிக்கும் பழக்கம். கோவில் தெய்வங்களுக்கு நகை அணிவிக்கும் பழக்கம். சில பேர் சொல்கிறாங்க, சாமியே வந்து கனவுல கேட்டுச்சியா, எனக்கு வைர கிரீடம் சாத்து, தங்க கவசம் சாத்து அப்படின்னு சாமி கேட்டுச்சுங்க. அது மாதிரி நாங்கள் சாத்தின பிறகு தான் எங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆச்சு தெரியுமா அப்படின்னு வம்புக்கு இழுக்கிறாங்க. அதில் பின்னணியில் ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, மனிதன் இந்த உலகத்தில் எதுக்காக ரொம்ப துடிக்கிறான்? பணம். அந்த பணம் அதிகமாக சேரும்போது அதை வந்து தங்கமாக தான் மாற்றி வைக்கிறான். பெரிய பெரிய பதுக்கல் பேர்வழிகள் வீட்டில் போனீங்கன்னா சுவரெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அலமாரி இருக்கும், நமக்கு தெரியாது. உள்ளே பார்த்தா செங்கலாக தங்கம். எங்கள் வீட்டுக்கு வெள்ளடிக்க வந்தான் ஒருத்தன் மதுரையில். அங்கே நாங்கள் வெளியில் வந்து ஹாலில் இருக்கிறவங்க, இப்போ பின்னால் கிச்சனில் இருக்கிறவங்க கூப்பிட்டா கேட்காதுங்கிறதுக்காக ஒரு காலிங் பெல் வச்சுருக்கோம். ஒரு காப்பி கீப்பி சொல்கிறதா இருந்தாலும் இது அமுக்குன்னா கிச்சன் கேட்கும். உடனே அவங்க ஓடி வந்து என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. அவன் வெள்ளடிக்க வந்தவன் அந்த பெல் அமைக்க விட்டான். ஏய், நீ இருக்கடா பெல் அமுக்குற, வெள்ளடிக்கிறது தானே உன் வேலை அப்படின்னா. இல்லைங்க, வேறு ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, இதே ஊரில் ஒரு சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டில் இப்படி வெளியே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரி ஒரு பெல் சுவிட்ச் அங்கே இருந்துச்சுங்க. அது என்னென்னா அமைக்கணுன்னா பெல்லு கேட்க போகுதுன்னு பார்த்தா அந்த செவரே நகர்ந்து 2ஆக விரிஞ்சு உள்ளே பார்த்தா கட்டிக்கிட்டே தங்கம். பயந்து போய் மறுபடியும் அதை அமைக்கிவிட்டு மூடிடுச்சு. அது மாதிரி இங்கே நீங்கள் எதுவும் தங்க வச்சுருக்கீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு. அப்போது பதுக்கல்காரர்கள் தங்கத்தை கட்டியாக வச்சுருக்காங்க, கிலோ கணக்கில் வச்சுருக்காங்க, பூமிக்கு அடியில் வச்சுருக்காங்க, செவுத்தில் வச்சுருக்காங்க, எங்கெங்கேயோ வச்சுருக்காங்க. அப்போது மனிதன் வந்து தன்னுடைய பணத்து ஆசையை சொலிடிஃபை பண்ணும்போது தங்கமாக தான் மாற்றி வைக்கிறான். அப்போது தெய்வம் என்ன நினைக்குது, இந்த பண வெறி பிடிச்ச அலைகிறானே எப்படி? இரும்பு ஒரு உலோகம்னா தங்கமும் அது மாதிரி ஒரு உலோகம்தான். இது மஞ்சளாக இருக்குது, அது கருப்பாக இருக்குது. நாம் தான் அதை வந்து காஸ்ட்லி ஆக்கிவிட்டோம். 1 கிலோ தங்கம் என்ன விலை, 1 கிலோ இரும்பு என்ன விலை? பழைய இரும்புக்காரனுக்கு போட்டிங்கன்னா பழைய இரும்பு அது எவ்வளோ கனமாக இருந்தாலும் நம்மளை இடது கையில் விட்டு எறிவான். ஆனால் தங்கம்னா அப்படியே பொத்தி பொத்தி வைப்பாங்க. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, ரேரிட்டி ஆஃப் அவைலபிலிட்டி. கிடைக்கிறது இல்லை, அதிகமாக கிடைக்கிறது. இப்போ இரும்பு கிடைக்கிற மாதிரி தங்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடற்கரையில் உட்காந்து அந்த மணல் எப்படி செய்கிறீங்க, உங்களுக்கு இந்த அயன் ஃபைலிங்ஸ் வருது கருப்பாக. அது மாதிரி கோல்டு ஃபைலிங்ஸ் வருதுன்னு வச்சுக்குவோம். எல்லா பீச்லேயும் எல்லா நதிக்கரை மணல்களையும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தங்கத்தை எவன் சிந்த போகிறான்? தங்கம் சீரழியும். அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு வேல்யூ. இப்போ இந்த உலோகத்துக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றான். இஸ் மேட்னஸ் ஃபார் திஸ் எல்லோ மெட்டல் ஷுட் கோ. ஆகினாலே பகவான் என்ன சொல்கிறான்னா, இவன் தன்னுடைய பண வெறியை விட்டு கொடுப்பானா ஓரளவாவது. அதுக்கு ஒரு வியாதியை கொடுப்போம், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. ஒரு டாக்டர் குணப்படுத்த முடியல, அவன் அழுகுறான், கதறான்.
நான் தினமும் விளக்கேற்றினே கோவிலில், தினமும் தேங்காய் உடைச்சனே, தினம் 2 வாழைப்பழம் வச்சனே, என் கதி இப்படி இருக்கே அப்படின்னு. அவன் கனவில் போய், அப்பா பெரிய பெருமாள் கோயிலில் நின்ற திருக்கோலத்தில் நான் இருக்கேன் இல்லையா, உயரமாக 12 அடி, மார்பு அகலமாக இருக்கும், தங்கத்தில் கவசம் சாத்து, இந்த வலி சரியாக போயிடும். சரி சாமி செய்கிறேன் அப்படின்னு தங்க கவசம் சாத்தினோடனே வயல் விட்டுருது. இப்போ அவனை கேட்டால் என்ன சொல்லுவான், பெருமாளுக்கு தான் தங்கத்தின் மேலே வெறி, அவர் எனக்கு வலியை கொடுத்து தங்கம் வாங்கிக்கிறாரு அப்படி தான் அவன் சொல்லுவான். ஆனால் உண்மை என்ன, இவனுடைய தங்க போதை, பண வெறி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு நாமாவது பிடுங்கிக்குவோமே. இப்போ குழந்தைக்கு எண்ணெயில் வறுத்த அப்பளம் கொடுக்காதீங்கன்னு டாக்டர் சொல்லிவிட்டார். ஆனால் குழந்தை அடம் பிடிக்குது, நல்ல பெரிய அப்பளம், டெல்லி அப்பளம் மாதிரி ஒரு அப்பளத்தை கையில் வச்சுட்டு உடச்சி திங்குது. அது திங்காதான்னு சொன்னால் அழுகுது. என்ன பண்ணுறது, அந்த குடும்பத்தாரெலாம் சேர்ந்து ஒரு சின்ன திட்டம் போட்டாங்க. எல்லோரும் போய் அந்த குழந்தையை சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்து, சதீஷ் கண்ணா, நீ மட்டும் அப்பளம் சாப்பிட்றீங்கள, எங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையாக இருக்கடா, வேறு அப்பளம் இல்லைடா வீட்டில் அப்படின்னோடனே, சரி போ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுக்குது. பிச்சு கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, அது கையில் வச்சுருக்கிற அப்பளம் பேர் முக்கால்வாசி அப்பளம் அவுட்டு, கால்வாசி அப்பளம் தான் மீதி இருக்குது. அப்போ குழந்தைய அப்பளம் திங்க விடாமல் தடுக்கணுன்னா அதுக்கு இது ஒரு டெக்னிக் இல்லையா, எனக்குன்னு கேட்டு வாங்கிறது. அது மாதிரி இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய தங்கத்தின் மேலே இருக்கிற வெறியை குறைக்கணும்னா பெருமாள் இந்த அப்பளங்கிறது தான் விளையாடுறாரு. அங்கே போய், எனக்கு தங்க கவசம் போடு, வைர கிரீடம் வை, உனக்கு வியாதி சரியாக போகும், வழக்கு சரியாக போகும், ஜெயிச்சிடும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், இப்படியெல்லாம் சொல்லி அவன் தங்கத்தை விட்டு கொடுப்பதற்கு ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. தங்கத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாதாளத்தில் புதைச்சி வச்சவன் முதன்னு எடுத்து வெளியில் விடுறான். அப்போது தெய்வத்துக்கு அது தங்கம் என்று கொடுக்கப்படும் போது தெய்வம் என்ன பண்ணுது, நோயையும் குணப்படுத்துவோம். அதை விட இவனுடைய தமோ குணம் கொஞ்சம் நீங்கி சத்துவகுணம் அதிகமாகிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம். இப்படியே செஞ்சுட்டு வந்தான்னா வர 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 அவனுக்கு தமோகுணம் நீங்கி ரஜோகுணம் நீங்கி சத்துவகுணம் அதிகமாகிடும். சமணர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஞானம் அதிகமாக வந்துட்டா எல்லா பணத்தையும் எல்லா நகையையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இடுப்பில் இருக்கிற ஜட்டி கோமணம் கூட இல்லாமல் நிர்வாணமாக போயிடுவாங்க. அது ஒரு ஸ்டேஜ், நீங்கள் சமணர்கள் கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. அப்போது எனது எனது என்று இறுக பிடித்து கொண்டிருக்கிற இந்த உடைமை உணர்வு, பணப்பற்று இவனை விட வேண்டுமானால் தனக்கு தனக்கு என்று பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் கேட்டு வாங்கும்போது அந்த பற்றற்றத்தன்மை வைராக்கியம் ஆரம்பிக்கிறது. இப்படி தான் தெய்வத்துக்கு தங்கம் சாத்துறது ஆரம்பிச்சது. இப்படி சாத்துற போது என்ன ஆகுதுன்னா, நாட்டில் ஒரு பணக்காரன் தான் இருக்கிறானா, நிறைய பேர் இருக்கான்ல. ஏழை வீட்டில் கூட புளிப்பானையில் தங்கம் இருக்குல்ல. அப்படி ஆளாளுக்கு கொஞ்சம் ஒரு மோதிரம்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஏகப்பட்ட தங்கம் சேர்ந்து போகுதே. அப்படி தான் கோவிலில் தங்கம் குவிகிறது. திருவனந்தபுரத்தில் அப்படி தான், திருப்பதியில் அப்படி தான். வேண்டுதல் வைக்கிறோம்னா சும்மா வைக்கிறான். உனக்கு 100 பவுனில் ஒரு கழுத்து செயின் அப்படி கழட்டி போட்டுடுறேன் உண்டியலில், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், ஜாதகத்தில் செம்ம தோஷம் இருக்குது, வர்றவங்களாம் ஜாதகத்தை விட்டறிஞ்சிட்டு போகிறான். அப்படி வேண்டுதல் வைக்கிறாங்க. அங்கே போய் பாருங்கள் உண்டியல், அப்பா தங்கம்ங்கிறது என்னமோ செம்பு மாதிரி ஓட்டக்காலன மாதிரி கிடக்குது. அத்தனை பேரிடம் இருந்தும் குழந்தையிடமிருந்து அப்பளம் வாங்கினது போல் பகவான் தங்கம் வாங்கியிருக்கிறான். எடை போட்டு விற்கிறாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி ஒரு பரிமாற்றம். கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகிற போது இந்த யுத்தத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த பிராகாரம் முழுக்க நான் தங்கத்தில் போட்டுடுறேன். அப்படி அவர் வேண்டிக்கிட்டு தான் திருப்பதியில் ஏகப்பட்ட தங்கமெல்லாம் பூசினது. பல ராஜாக்கள் அப்படி தான் பண்ணினாங்க. அதே மாதிரி திருவனந்தபுரம் ராஜாக்கள்லாம் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகிற போதும் தங்கத்தை தான் வேண்டுதலாக வைப்பாங்க. எடைக்கு தங்கம் தான் கொடுப்பாங்க, என் உடம்பு எடைக்கு தங்கம். அப்புறம் இந்த ஈஸ்வரனுக்கு தங்கத்தை
தன் உயிரினும் மேலாக எதை மதிக்கிறார்களோ அந்த தங்கத்தை சமர்ப்பித்து பழகியவன் சிறிது சிறிதாக கைங்கரியம் சமர்ப்பிக்கிறான், சரீரத்தை சமர்ப்பிக்கிறான், ஆத்மாவையே சமர்ப்பிக்கிறான். கணிதல் எல்லாம் உனக்கு தான் போட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உனக்கு வந்துடுது. பல ஜென்மங்கள் கழிச்சு, ஒரு ஜென்மத்தில் வர்றதில்லை. சரி, அடுத்தாப்புல ஒரு நடைமுறை விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் தெய்வத்துக்கு நகையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? விஷ்ணுகு அலங்கார பிரியா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குங்க. பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு. பெருமாளுக்கு எல்லாம் சொர்ணாபரண மயமாக அவனை அலங்கரித்து பார்த்தா எப்படி இருக்குது? ஒரு ஆட் ரெஸ்பெக்ட். அதை பார்த்தோடனே சாமி அப்படின்னு கும்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுதில்ல. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வெறுமனே இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு வீதியில் நடந்து போங்க, உங்களை எவன் மதிக்கிறான்? அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கோட்டு சூட்டு ஹேட்டு பூட்டு எல்லாம் போட்டு டக் டக்குன்னு நடந்து போகிறீங்க அப்படின்னா, அதில் கருப்பு கிளாஸ் வர மாட்டிட்டிங்கன்னா பார்க்குறேன்னா சார் வணக்கம், சார் வணக்கம் அப்படின்றான். தோற்றம் கொடுக்குது இல்லையா? அது மாதிரி மக்களை கவர்ந்து இழுக்க, கோவில் பக்கம் ஈர்க்க அது ஒரு டெக்னிக். தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கிறது, பக்தர்களை ஈர்க்கிறது. அப்புறம் வந்து ஒருத்தட்ட நல்லது இருந்தால் அதை யாரும் பங்கு வைக்க மாட்டாங்க, கெட்டது இருந்தால் பங்கு வைப்பாங்க. அதனால் என் துன்பத்தை கொஞ்சம் வாங்கிக்கன்னு கூப்பிட்டா யாரும் வந்து வாங்கிக்க மாட்டான். என் பாவத்தை வாங்கிக்கன்னா வாங்கிக்க மாட்டான். ஆனால் பகவானிடம் அப்படி ஒரு கான்ட்ராக்டு இது சாத்தியம். மதுரையில் இப்படி தான் ஒரு பிரசித்தியான ஒரு நபர், ராஜ பரம்பரையை சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஜாதகத்தில் கத்தியால் குத்துப்பட்டு சாகணும்னு அமைப்பு, எல்லா ஜோசியரும் சொல்லிவிட்டான். அப்போ என்ன பண்ணாங்க? இந்த பாவத்தை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கேட்குற தொகை கொடுக்குறோன்ட்டு சில பிராமணர்கள் வந்தாங்க. அதுக்கும் யாகம் இருக்குது. அந்த யாகத்தை பண்ணி ஆளுக்கு 1 லட்சம், அந்த காலத்தில் 1 லட்சம்னு பெரிய தொகைங்க, இந்த காலத்தில் 1 கோடி மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அவர் பாவத்தை அப்படி தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அப்படியே கோவிலுக்கும் வந்து இடைக்கிட தங்கமோ என்னமோ கொடுத்தாங்க. இது என்னென்னா, ஒருத்தருடைய பாவத்தை தன்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்னும்போது அதை இன்னொருவருக்கு பங்கு வைக்கிற போது, குறிப்பாக தெய்வத்துக்கு பங்கு வைக்கிறதுக்கு இது ஒரு சுலபமான வழி. என்கிட்ட இருக்கிற தங்கத்தில் 3/4 தங்கத்தை உனக்கு நகை பண்ணி போட்டுவிட்றேன், எனக்கு ஜாதகத்தில் ஒன்றும் சரியில்லை, ஆக்சிடெண்ட் செத்து போவேன்னு சொல்கிறாங்க, அந்த கர்மாவை மாற்று அப்படிங்கிறது பகவான் பார்க்குறான். அவனுக்கு தங்கத்து மேலே ஆசை இல்லை. அடேங்கப்பா, தங்கத்தையே வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு பக்குவம் வந்துடுச்சா? அப்போ அதை அந்த செக்கை ஆனர் பண்ணணுமே அவனுக்கு. சரி போ, உன் கர்மாவை மாற்றிடுறேன், கொடுத்துரு தங்கத்தை, ஒழுங்கா சொன்னபடி ஒழுங்காக கொடுத்துடணுமா? அப்படி ஆகுதுங்க. அப்புறம் வந்து இந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ மகாபலிபுரம் போங்க, மகாபலிபுரத்தில் சிற்பங்கள் இருக்குது. சிவன் சிற்பம் இருக்குது, விஷ்ணு சிற்பம் இருக்குது, முருகன் சிற்பம் இருக்குது. அதை பார்த்தா நமக்கு கும்பிடணும் போல தோணலை. ஏன்னா அது சிற்பம், ஸ்கல்ப்சுரல் பியூட்டி, அதை வேணால் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோதான். ஆனால் கோவிலில் இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பெல்லாம் வச்சு இந்த ஆபரணங்கள் ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆபரணங்கள் பூட்டிட்டா பார்க்குறவனுக்கு, ஒரு சாதாரண பாமர மனிதனுக்கு கூட அது வந்து ஒரு உயிரற்ற சிற்பம் என்கிற மனப்பான்மை மாறிடும். அது ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பிரமை ஒரு கால்வாசியாவது ஏற்படும். உண்மை சாஸ்திரம் தான் சொல்லுது, பிரதிஷ்டை பண்ண பிறகு அது கல் இல்லை, அது ஜீவனான தெய்வந்தான் அது. ஆனால் அந்த எண்ணம் வருவதற்கு இந்த அலங்காரம் ஓரளவு உதவுகிறது. பாமரர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கிறது. அப்புறம் இந்த தங்கம் சாத்துறதுல பக்தர்கள் வந்து ஒரு டிவோஷனல் காமர்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, பெருமாளே நான் வந்து தங்கத்தில் கிரீடம், அதில் ஒரு வைரம், மார்புக்கு வெள்ளி கவசம் பண்ணிடுறேன்,
எனக்கு இந்த கோர்ட்டில் கேஸ் எங்கே தோற்றுரும் போல் இருக்குது. ஏன்னா சாட்சிகள்லாம் அந்த பக்கம் பலமாக இருக்குது. என்னை காப்பாற்றி விட்டுரு, இல்லைன்னா உள்ளே போட்டானா 13 வருஷம், அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதன்படி அந்த வேண்டுதல் அவங்க செய்கிற போது என்ன ஆகுதுன்னா, கேஸ் ஜெயிச்சிருக்கு. ஜெயிக்காதுன்னு சொன்ன கேஸ் ஜெயிச்சிருக்கு. ஒரு கேஸில் எக்கச்சக்கமாக வீக் பாயிண்ட் இருக்குது, அதில் போய் இவன் மாட்டிக்கிட்டான். இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக கத்தியால் குத்துன மாதிரி. சாட்சியெல்லாம் அவ்வளோ பலமாக இருக்குது, தப்பிக்கவும் முடியாது. அப்படி ஒரு கேஸு ஒரு கெட்டிக்கார லாயருடைய வாதத்திறமையினாலும் ஜட்ஜுடைய ஓரளவு ஒரு பாரபட்சத்தினாலையும் அல்லது வேறு சம்திங்னாலையும் அந்த கேஸ் இவனுக்கு ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுக்கும் அவனை சேர்ந்த உறவினருக்கும் அந்த வட்டத்திற்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு தெய்வ நம்பிக்கை வலுப்படுது. டேய் பரவாயில்லடா, இது கல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இது ஒரு வேண்டுதல் வச்சோம், தப்பிச்சிட்டோமே அப்படின்னு ஊர் பூரா பரவுது அந்த செய்தி. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஆரம்பிச்சிடுறான். ஒரு பெரிய கர்மாவை மாற்றுறதுக்கு நம்ம தங்கம் கொடுத்தோம்னா அது நடக்குது அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இறந்து போனதாக கருதப்பட்ட புராணங்கள், இப்போ புராணங்களெல்லாம் அமனுஷமான விஷயங்கள் தானே சொல்லியிருக்கு. ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் குணமாச்சான், அப்போ சுதர்சன சதகம் பாடினார், கூறினார், என்ன செய்யற அவர் ஃப்ரெண்டுக்கு குஷ்டரோகம் சரியாக போச்சு. அந்த மாதிரி அற்புதங்கள் சொல்லியிருக்கு. இந்த புராணங்களில் மறுபடியும் உயிருக்கு வருது. அப்போ இதெல்லாம் உண்மை தான் போல் இருக்குது. கண்ணகி மதுரை எரிச்சாங்கிறாங்க, அது வானலோகத்தில் அங்கே தேர் வந்தது, அதில் ஏறி போனா அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வலுப்படுகிறது. இறந்து போனதாக கருதப்படும் இதிகாசங்களும் புராணங்களும் மறுபடியும் உயிருக்கு வருகின்றன இந்த தங்கம் சார்த்திய அற்புதங்கள் நிகழும்போது. அப்புறம் இந்த பல தடவை சொல்லியிருக்கிறேன், விக்கிரகத்தில் அந்த பிரதிஷ்டா மந்திரம் சொல்லி ஒரு சித்தி பெற்ற அர்ச்சகர் வந்து கூப்பிடும்போது தெய்வம் அங்கே வந்துடுது. அப்புறம் நாளவட்டத்தில் அர்ச்சகருடைய அசட்டையினாலும் சேவார்த்திகளுடைய புறக்கணிப்பினாலும் கலை குறைஞ்சிக்கிட்டே வரும். 16 கலை இருக்கணும் ஒரு விக்கிரகம் வந்து சக்தியோடு இருக்கணும்னா. 16 கலை பிரதிஷ்டை அன்றைக்கி இருக்கும். அப்புறம் நாளாக குறையும். அப்படி கலை குறையும் போது இந்த மாதிரி நீங்கள் தங்கம் சாத்துறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தங்கத்தினுடைய வேல்யூ, அதை செலவு பண்ணுறதுக்கு அந்த பக்தன் எடுத்துக்கொண்ட ஒரு மன தியாகம், இதெல்லாம் சேர்ந்து அந்த பிரதிஷ்டைக்கு முட்டு கொடுக்குது. அப்போது அங்கே இருக்கிற தெய்வத்தில் சார்ஜ் அதிகமாகும், அது குறையாமலாவது வச்சுக்கும். அப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆகமங்கள் இருக்குது. அந்த ஆகமங்கள் விக்கிரகத்தினுடைய ரகசியங்கள், கோவிலுடைய ரகசியங்கள்லாம் சொல்லுது. பொதுவாக தங்கத்துக்கும் நவரத்னங்களுக்கும் தெய்வத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க. இப்போ இரும்பு இருக்குது, இரும்பு வந்து பேய் ஆகர்ஷணம் பண்ணும். இரும்புக்கு பேய் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த பேய் வழிபாடு பண்ணுறவன் பார்த்திங்கன்னா, இந்த செருப்பு விளக்கமாறு ஒரு சுத்தியல் வைப்பான், அது இரும்புக்கு அது இஷ்டம் வரும். அது மாதிரி சந்தெய்வங்களுக்கு தங்கத்தையும் வைரத்தையும் விரும்பக்கூடிய ஒரு பண்பு உண்டு. அதனால் வெறும் தங்கம் போட்டாலே அதுக்கு வந்து கொஞ்சம் பவர் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தங்கத்தில் மோதிரம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ தனி வழியே போகிறீங்க, சுடுகாட்டு வழியாக போகிறீங்க, அப்போ வந்து ஒரு ஒரு பேய் வந்து அவங்கள அடிக்கிறதுக்கு வருதுன்னா, இவன் வந்து ஒரு சங்கு சக்கரம் படம் உள்ள அல்லது ஒரு வேல் படம் உள்ள ஒரு மோதிரத்தை போட்டிருக்கான், அதை வந்து ஒரு பக்தியாக வச்சுக்கிறான்னா, அந்த தங்கத்தை பார்த்துட்டு அது பின்வாங்கும். அந்த பேய் வந்து கிட்ட வர முடியாது. ஏன்னா அது சந்தெய்வங்களுக்கு உரிய உலோகம். அப்போ நீங்கள் ஒரு விக்கிரகத்துக்கு சந்தெய்வத்துக்கு தங்கம் சாத்துற போது அது தெய்வத்தின் சக்தியை இன்னும் கொஞ்சம் ஆகர்ஷிக்கும், வர வைக்கும். இதெல்லாம் ரகசியம். இப்போ நீங்கள் தாயத்து மந்திரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா மந்திரவாதிகள் சில பேர். சாதாரணமாக தாயத்துங்கிறது என்ன, ஒரு அலுமினியத்தில் ஒரு சின்ன குப்பி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே எடுத்து ஒரு ஓலையில் எழுதி உள்ளே வச்சு அடித்து இதில் கையில் கட்டிக்கங்க, நீங்கள் குஸ்திக்கு போகும்போது கட்டிட்டு போங்க, ஜெயிச்சிருவீங்க அப்படின்றாங்க. அப்படி தாயத்தை அடைக்கிற போது கொஞ்சம் வீரியமான மந்திரமுள்ள தாயத்தாக இருந்தால் அது வெள்ளியில் செய்யணும்பாங்க. இன்னும் அதிக வீரியமான தாயத்தை செய்யணும்னா தங்கத்தில் செய்யணும்பாங்க. தங்கத்தில் செய்கிற தாயத்துக்கு வீரியம் அதிகம்.
அப்போ அந்த மாதிரியெல்லாம் ராஜாக்கள் தங்கத்தில் தாயத்து செய்து கொண்டார்கள். ஏன்னா தங்கத்துக்கு சந்தேகங்களை வரவழைக்கக்கூடிய சக்தி உண்டு. பொதுவாகவே புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணுறது, இப்போ அம்மன் கோயில் இருக்குது, அல்லது மகாலட்சுமி கோயில் இருக்குது, அல்லது பெருமாள் கோயிலே இருக்குது. பூக்களால் அலங்காரம் பண்ணும்போது, திருமஞ்சனம் பண்ணும்போது, ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணும்போது அந்த தெய்வத்துக்கும் இந்த அலங்காரம் செய்விக்கிறவனுக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன், ஒரு மனுஷ உறவு, ஒரு மாமை மச்சின உறவு மாதிரி ஒரு உறவு ஏற்படுது. ஒரு அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு பட்டு புடவை சாத்திட்டேம்மா, உனக்கு புடவை சாத்திட்டேன், பார்த்தா ரொம்ப லட்சுமிகரமாக இருக்குது, உன்னை பார்த்தா உன்னை நான் அழகாக்கிட்டேன், என்னை அழகாக்கிட்டு நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சமுதாயத்தில், எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தோம் அப்படின்னு கேட்குற போது அவன் வந்து கல்லுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசலை, அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறான். அப்போது அந்த அலங்காரங்கள் என்பது ஒரு ஹியூமன் ரிலேஷன், ஒரு மனிதநேய உறவை அங்கே வலுப்படுத்துகிறது, தெய்வ நம்பிக்கை பலப்படுகிறது. சரி, இந்த கோவில் நகையை திருடுறாங்களே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நகையெல்லாம் ஆபரணமெல்லாம் போட்டதுனால 16 கலையாக இருக்குது அங்கே தெய்வம். திருடும்போது அந்த கலை குறையும், தெய்வத்தினுடைய கலை குறையும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த திருடவனுக்கு 3 பாவம் வந்து சேருதுங்க. ஒன்று, நகையை திருடின பாவம். நீங்கள் ஒரு வேசிக்கிட்டே இருந்த நகையை திருடினா கூட அது பாவம் தான். அவள் எப்படி சம்பாதிச்சாலும் நல்ல விழா கெட்ட விழாங்கிறது கிடையாது, திருட்டு தான், யார்கிட்டேருந்து திருடினாலும் சரி, அந்த பாவம் வந்து சேருது. 2, தெய்வத்துக்கு அபச்சாரம் பண்ணுறோம். தெய்வத்துக்கு நாம் கொடுக்கணுமே தவிர தெய்வம் வச்சுருக்கிறத போய் நம்ம பிடுங்கக்கூடாது, அது அபச்சாரம், அந்த பாவம். 3வது என்னென்னா, இந்த மக்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம தங்கத்தை திருடுறதுனால குறைக்கிறோம். அதனால் மக்களுக்கு நன்மை குறையுது, அவங்க வரம் குறைவாக அடையாடுறாங்க. அப்புறம் அப்படி அடைய ஆரம்பிக்கிற போது அதுக்கு யார் காரணம்? நகை திருடினவன் தான் காரணம். அப்போ இந்த 3 பாவம், 1 நகை திருட்டு பாவம், 2 தெய்வத்துக்கு அபச்சாரம் பண்ண பாவம், மக்களுக்கு கிடைக்கிற வரங்களை பாதிக்கும்படி பண்ண பாவம், இந்த 3 பாவம் சேர்த்து நீங்கள் தங்களுக்கு கோவிலுக்கு தங்கம் செஞ்சீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா ஒரு நன்மை நடக்குது, அப்படி தானே வேண்டிக்கிறீங்க. அப்படி இல்லாமல் இருக்கிற நகையை திருடிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் ரிசல்ட், நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். சில பேர் துணிக்கு செய்கிறாங்க, சில பேர் சவால்கிட்டே செய்கிறாங்க. நான் வந்து மதுரை மீனாட்சியுடைய இந்த நகையை எல்லோரும் பார்க்க திருடிட்டு வரேன், என்னை போலீஸ் பிடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க. சில பேர் சொல்கிறா கண்ணு குருடாகிடும், காது சிவிடாகிடும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வெறும் கல் சிலைங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க நாட்டில். ஆனால் இந்த இப்படி செய்யும்போது அது இவங்க சொல்கிற மாதிரி கண்ணு குருடாகிறது, காது கேட்காமல் போகிறதுங்கிறது அந்த மாதிரி பிரத்யட்சமாக அது பலிக்கிறது இல்லை. அது செகண்ட் ஜெனரேஷனை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், வம்சத்தை பாதிக்கும். அந்த கோயில் நகையை திருடுறவங்க குடும்பத்தை பாருங்கள், அது உருப்படாது. கோவில் சொத்து குல நாசம்னா அந்த வம்சம் தழைக்காது. மேலும் கோவில் நகையை திருடுறவன் மனித குலத்தில் பிறக்கும் வாய்ப்பை இழந்து அவன் விலங்காய் பிறக்கிறான், நாயாய் பிறக்கிறான். ஒரு செவிவெளி ஐதீகம் உண்டு. ராமர்கிட்ட ஒரு நாய் வந்து முறையிட்டுச்சான். என்ன அப்படின்னா, வந்து சும்மா இருக்கிற போது என் மண்டையில் கல்லை விட்டு அடிச்சிட்டான் அந்த பையன், நீங்கள் தான் நியாயம் கேட்கணும் அப்படின்னு. அப்போ ராமர் கேட்டாரான், சரி அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த நாய் சொல்லித்தான், கோவில் நகையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அதிகாரியாக அவன் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்படி பண்ணு அப்படின்னு. ஏய், உன் மேலே கல்லை விட்டு எரிஞ்சவனுக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா. அப்போ அந்த நாய் சொல்லித்தான், கோவில் நகைக்கு ஒருத்தன் இன்சார்ஜாக இருந்தால் அவனுக்கு உள்ளங்கை அரிக்கும், திருடாமல் இருக்க மாட்டான், கோவில் நகையை திருடுவான். அப்படி திருடினா என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்தில் அவன் நாயாக பிறப்பான். நான் போன ஜென்மத்தில் கோவில் அதிகாரியாக தான் இருந்தேன், நகையை திருடிட்டு இப்போ நாயாக வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சா. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க ராமாயணத்தில். அதனால் வந்து கோவிலை சுற்றி சில நாய்கள் அலையும் போது இவங்கெல்லாம் கோவில் அதிகாரிகளாக இருந்திருப்பாங்க போல் இருக்குன்னு நான் தமாஷா நினச்சிக்கிறது. இப்போது அந்த மனித குலத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறார்கள்
அதான் கோவில் சொத்து குல நாசம், மனித குலத்துக்கு வாய்ப்பு போச்சு, இனிமேல் விலங்கு குலத்தில் தான் நீ போய் பிறப்ப அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறது. அடுத்து இன்னொன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த கைங்கரியம் சில கோவில்களில் ஒழுங்காக நடக்கிறதில்ல. அர்ச்சகர்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க, சேவார்த்திகளும் ஒழுங்காக போய் விளக்கேற்றுறது இல்லைங்கிற போது அந்த விக்கிரகத்தினுடைய வீரியம் குறையும் இல்லையா? அங்கே தங்கம் சாத்தப்பட்டு இருந்தால் அந்த தெய்வம் என்ன நினைக்குமா, நமக்கு இப்படிலாம் சொர்ண ஆபரணங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இவங்க பண்ணுற சின்ன தப்புக்காக விட்டு போகக்கூடாது, நாம் கொஞ்சம் ஒரு கௌரவமாக இருக்கணும், இங்கே நல்லவங்களும் வருவாங்கள்ல அப்படின்னு தெய்வம் கொஞ்சம் அந்த கலை குறைவதை கொஞ்சம் குறைச்சி அது மெயின்டைன் பண்ணுமா. அதனால சொர்ணத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் பெரியவங்க தெய்வத்துக்கு சொர்ணம் சாத்துங்க என்று சொன்னார்கள். இன்றைக்கி எல்லா கோவில்கள்லேயும் இவ்வளவு தங்கம் இருக்குதுன்னா அவ்வளவுக்கு பக்தி இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளவுக்கு அந்த தெய்வங்கள் நமக்கு சுபிக்ஷங்களை தருகிறது, நாம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கி ஒழுங்காக மழை பெய்யுது, பயிர் விளையுது, வியாதிகள்லாம் குறைவாக இருக்குது. இன்றைக்கி எங்கெங்கேயோ குண்டு போடுறான், எங்கெங்கேயோ பூகம்பம் வருது, எங்கெங்கேயோ சுனாமி வருது. இந்தியாவில் அவ்வளோ கொடுமை இல்லை. நீங்கள் போய் மற்ற நாடுகளில் போய் பாருங்கள், அவங்க எப்படி கஷ்டப்படுறான். தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர், வியாதிகளால் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர், சமூக ஒரு ஒற்றுமையின்மையினால் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர், ஒரு மன அமைதி இல்லாமல் மன அழுத்தத்தினாலே பிபி ஏறி போய் வியாதிகளை மாட்டிட்டு முழிக்கிறவங்க எத்தனை பேர். அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தால் தான் இந்தியா எவ்வளோ அருமையானதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற கோவில்கள், அந்த தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கு நாம் கொடுக்குற இந்த சுவர்ண ஆபரண அலங்காரங்கள், மரியாதைகள், இதெல்லாம் தான். இதில் கை வச்சோம், நாம் தொலைஞ்சோம். தெய்வத்துக்கு ஒன்றும் ஆகாது, அது பாட்டு க்ளீனாக டாட்டான்னு போயிடும், டாட்டா பை பாயின்னு போயிடும். நாரி கிடக்க போகிறது நாம தான், கஷ்டம் நமக்கு தான், சீரழிவு நமக்கு தான். அதை சிந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.